கற்றாழையில் இவ்வளவு பக்க விளைவுகளா? கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஆலோவெரா எனப்படும் கற்றாழையை பற்றி உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இது அழகு மற்றும் சுகாதார நலன்களுக்கு பெரிதும் பயன்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் இதிலுள்ள மருத்துவ பண்புகள் தான். கற்றாழை அதனுடைய இலைகளில் தண்ணீரை சேமித்து வைப்பதனால் அது தடிமனாகவும் மாமிசமாகவும் உள்ளது. நீங்கள் இதை வெட்டும் போது ஒரு புதிய ஒட்டும் கூலிங் ஜெல் உங்களுக்கு கிடைக்கும். இது தோல் மற்றும் முடி ஆகியவற்றிற்கு அத்தியாவசியமான ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை தருகிறது. அலோவெராவின் அதிகபட்ச நன்மைகளை பெற நீங்கள் அதை அப்படியே சாப்பிடவும் செய்யலாம். இது ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது என்ற உண்மையை நம்மால் மறுக்கவே முடியாது. எனினும் எதையும் அளவிற்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது ஆபத்தானது. நம்மில் ஒரு சிலருக்கு அலோவெராவை நமது உடலில், தலையில் மற்றும் ஸ்கின்னில் பயன்படுத்துவது ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் இது பக்க விளைவுகளுக்கு மேலும் வழிவகுக்கும். அலோவெரா ஜெல்லில் லேடெக்ஸ் மரப்பால் உள்ளது. இது தாவரத்தின் தோலின் கீழ் இருந்து வருகிறது. நம்மில் பலருக்கு அலோவெராவின் லேடெக்ஸ் ஒத்துக்கொள்ளாது. அதாவது அதனால் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். இது எரிச்சல், வயிற்று பிடிப்புகள் மற்றும் குறைந்த பொட்டாசியம் அளவு போன்ற வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வெளிப்படையாக நல்ல முறையில் பயன்படுத்தலாம். லேடெக்ஸ் மரப்பால் பாதுகாப்பானதுதான். இருப்பினும் இதற்கு அதிக ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. பெரும்பாலான மக்களுக்கு அலோவெரா ஜெல் அலர்ஜி ஏற்படுத்துகிறது. இது கண்களில் சிவத்தல், தோல் தடிப்புகள், எரிச்சல் மற்றும் எரியும் உணர்வு ஏற்படுத்துகிறது. கற்றாழை சாறு சாப்பிடுவதன் மூலம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு குறைகிறது. இது லாக்ஸேட்டிவ் விளைவுகளை கொண்டிருக்கிறது. இது நீரிழிவு நோய்க்குரிய மின்னழுத்த ஏற்றத்தாழ்வு வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடும். நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளியாக இருந்தால் கற்றாழை சாற்றை உட்கொள்வதற்கு முன்பு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்பது மிகவும் நல்லது. கற்றாழையில் உள்ள எரிச்சலூட்டும் குணங்கள் காரணமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அலோவெரா சாறு குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இது கர்ப்பிணி பெண்களின் கருப்பை சுருக்கங்களை ஊக்குவிக்கும். இதன் மூலம் பிறப்பு சிக்கலை ஏற்படுத்தும். கற்றாழை உடலில் பொட்டாசியம் அளவை குறைக்கலாம். மேலும் ஒழுங்கற்ற இதய துடிப்பு, பலவீனம் மற்றும் சோர்வு ஏற்படுகிறது. முதியோர் மற்றும் நோய்வாய்ப்பட்ட மக்கள் பொதுவாக அதை சாப்பிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். அலோவெராவில் உள்ள உயிர் செயல்பாட்டு கலவைகள் கல்லீரலின் நச்சுத்தன்மையற்ற செயல்முறையில் குறுக்கிடலாம். இது மேலும் உடல்நல சிக்கலை ஏற்படுத்தும். அலோவெரா சாறு குடிப்பதில் மிகவும் பொதுவான பக்க விளைவு வயிறு பிரச்சனைதான். நீங்கள் வயிற்று பிரச்சனைகளால் அவதிப்பட்டால் கற்றாழை சாறு பருகுவதை தவிர்க்கவும். அலோவெரா நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் சைட்டோகின்களை உற்பத்தி செய்ய செல்களை உருவாக்குகிறது. அது உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளிக்கிறது. அலோவெரா உங்கள் உணவின் வளர்ச்சியை மேம்படுத்தும். உங்கள் எடை இழப்பு திறன் அதிகரிக்க பயன்படுவதாக கூறப்படுகிறது. இது இரத்த சோகை போன்ற சீர்குலைவுகளை சரி செய்ய உதவும். இது உங்கள் ஹீமோகுளோபின் அளவை சரியாக வைத்திருப்பதற்கு, சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பயன்படுவதாக அறியப்படுகிறது. அலோவெரா ஜெல் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொண்ட புரதத்துடன் செறிவூட்டப்பட்டிருக்கிறது. இவை தோலின் ஆரம்ப அறிகுறிகளை தடுப்பதன் மூலம் உங்கள் சருமத்தை கவனித்துக் கொள்ள உதவுகிறது. தோல் மீது அலோவெரா ஜெல்லை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தோலுக்கு ஒரு பாதுகாப்பான அடுக்காக இது செயல்படுகிறது. மேலும் எரிந்த தோல் மீது குளிர்ந்த அலோவெரா ஜெல்லை உடனடியாக பயன்படுத்துவது உங்கள் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்க வல்லது. அலோவெராவில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஸ்கின் ரேஷஸ் மற்றும் பூச்சிக்கடிக்கு உதவுகிறது. பெரும்பாலான மக்கள் ஷேவ் லோஷனாக அல்லது வேக்சினாக பயன்படுகிறது. இது ஸ்கின்னை ஈரப்பதமாக வைக்க உதவுகிறது. அலோவெரா ஒரு இயற்கை கண்டிஷனராக பயன்படுகிறது. அவை உங்கள் முடிகளின் வேர்களை வளப்படுத்த மற்றும் மென்மையாக்க பயன்படுத்துகிறது. குறைந்த அளவு அலோவெரா சாறு உட்கொள்வது நன்றாக இருந்தாலும் இதன் பக்க விளைவுகள் உங்கள் உடலில் ஊடுருவக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த ஒரு மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது.